ரைஸ் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா 1 pot ரசம் ரைஸ். அதுக்கு நான் வந்து 1 டம்ளர் அரிசி, அரை டம்ளர் வந்து துவரம்பருப்பு வந்து நல்லா தண்ணியில் போட்டு ஒரு 20 நிமிஷம் வந்து ஊற வச்சுக்க போகிறோம். அரிசி ஊறுற டைமில் நம்ம மசாலாஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதில் 3 காஞ்ச மிளகா, 2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு போட்டிருக்கேன், 10 பல் பூண்டு. இதை வந்து நம்ம அரைச்சி வச்சானதும் 2 கரண்டி எண்ணெய், அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் சீரகம். சிம்லேயே வச்சு பொரியட்டும், அதிகமாக தீய விட வேண்டாம். பொரிஞ்சதும் தாளிப்புக்கு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை நல்லா பொரியட்டும். மிளகாவும் நல்லா பொரிஞ்ச பிறகு கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலரிட்டு 2 பழுத்த தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்லா வெந்து வரணும். தக்காளி ஆட் பண்ண பிறகு ஒரு 5 நிமிஷம் கன்சிஸ்டன்சிக்கு வந்து வெந்து வந்த பிறகு உப்பு 1 ஸ்பூன், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் ரசப்பொடி சேர்த்துக்கிறேன் நான் டேஸ்ட்டுக்கு. நம்ம அரைச்சி வச்ச மசாலாவும் இதில் நல்லா ஆட் பண்ணிவிட்டு கிளறி விட்டுக்கலாம். விட்ட பிறகு இது நல்லா ஒரு 2 நிமிஷம் பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம அப்படியே 2 நிமிஷம் கழித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்த ஸ்டேஜில் வந்து நெல்லிக்காய் சைஸ் நான் புளி வந்து ஊற வச்சு கரைச்சி எடுத்துட்டேன். அதை வந்து இந்த டைமுக்கு ஆட் பண்ணிடலாம். இந்த புளி கரைச்சலை ஆட் பண்ணி லைட்டாக கொதி வந்த பிறகு நமக்கு தேவையான அளவு தண்ணியை வந்து ஆட் பண்ணி வந்த பிறகு நான் இந்த டம்ளர் 1 டம்ளர் அரிசி எடுத்தேன், 5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். அதே டம்ளரில் 5 டம்ளர் தண்ணி ஊற்ற பிறகு நம்ம ஊற வச்ச அரிசியும் பருப்பும் இந்த ஸ்டேஜில் வந்து சேர்த்துக்க வேண்டியது. அரிசியும் பருப்பும் சேர்த்து நல்லா இப்படி கலரிட்டு ஒரு வாட்டி உப்பு கரெக்டாக இருக்கான்னு இந்த ஸ்டேஜில் செக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கொதி வந்தோடனே நான் மூடி போட்டு ஒரு 5 விசில் விட்டால் கரெக்டாக தளர்னு 1 pot ரசம் ரைஸ் வந்து ரெடி ஆகிடும். நான் வந்து விசில் போட்டுட்டு அப்புறம் வந்து பார்க்கலாம். விட்ட பிறகு நமக்கு டேஸ்டான 1 pot ரசம் ரைஸ் ரெடி ஆகிடும். நல்லா தளன்னு ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி மட்டும் தூவி அப்படியே நம்ம இறக்கிட வேண்டும். நமக்கு டேஸ்டான சுவையான சுட 1 pot ரசம் ரைஸ் ரெடி. நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.